அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சேக்கி புக் மார்க்கில் ஒரு புத்தகத்தை பார்க்குறதுக்கு பதில் ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். நேற்று அமேசான் ப்ரைமில் சன்னின்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ செக் பண்ணும்போது யூடியூப்பில் வந்த சஜஷன் படம் தான் த டேஸ்ட் ஆஃப் செர்ரி. இது 1997 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் ஒரு ஈரான் நாட்டு படம். லாங்குவேஜ் பெர்ஷியன். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 40 வயசு ஒரு ஆள் காரை ஓட்டிக்கிட்டே அந்த சிட்டி சைடு வராரு. அவர் யாரோ ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கார். ஏதோ ஒரு வேலைக்கு தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் வேலைக்கு ஆட்கள் தேவையா, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோட் சைடு நிற்கிறவங்களாம் கேட்குறாங்க. பட் அவர் அதை அவங்கள கன்சிடர் பண்ணாமல் வேறு யாரையோ ஒரு இதை தேடிகிட்டே போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு தனியாக ஒரு சின்ன வயசு பையனான ஒரு சோல்ஜரை பார்க்குறாரு. அவரை நீங்கள் வாங்க இதில் இருக்கீங்க, உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டுக்கிறாரு. உங்கள் ஃபேமிலி என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், ஸோ எப்படி உங்கள் இராணுவ படையெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ட்ரைனிங்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே பேச்சு கொடுத்துட்டே வராரு. கொடுத்துட்டு ஒரு மலை மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், உங்களால் எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே ஒரு குழி தோண்டி வச்சுருக்கேன். இதில் நான் இன்றைக்கி நான் நைட்டு படுத்து சூசைட் பண்ணிப்பேன் தூக்க மாத்திரை போட்டு. நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் என்னைய எழுப்பி கல்லை தூக்கி போட்டு எழுப்பி பாருங்கள். அப்படி நான் எந்திரிச்சேன்னா என்னைய அங்கே அந்த குழியிலேருந்து தூக்கி விட்ருங்க. அப்படி எந்திரிக்கலை, என்கிட்ட உயிர் இல்லைன்னா என்னை அடக்கம் பண்ணிடுங்க, அப்படியே மண்ணை போட்டு மூடிடுங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தொகையை நான் உங்களுக்கு தரேன். இதை கேட்டுட்டு அந்த பையன் பயந்து ஓடிடுறான். இதுக்கப்புறம் திரும்ப அவர் அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டே வேறு யாராவது இதுக்கு கரெக்டான ஆளாக இருப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்படி தேடும்போது இன்னொருத்தர் கிடைக்கிறார். அவர்கிட்ட இது சொல்லும்போது, இல்லை இது தப்புங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறமும் திரும்ப தேடுறாரு. மூணாவதாக ஒரு ஆளை பார்க்குறார். அவர் ஒரு வயதானவர். அவரை லிஃப்ட்டு கொடுத்து ஏற்றிக்கிட்டு திரும்ப தன்னோட சூசைட் பற்றி சொல்கிறார். இந்த மாதிரி என்னை இந்த இடத்துல நான் படுத்துடுறேன், என்னைய காலையில் எழுப்புங்க, எந்திரிக்கலைன்னா அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த முதியவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, அந்த பிரச்சனை என்னங்கிறத என்கிட்ட சொல்லு, அது எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. இல்லை, இது மாதிரி எனக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன், அந்த இடத்துல நிற்காத, தாண்டி வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதை ஏற்க மறுக்கிறார். திரும்ப அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறார். எனக்கும் இந்த மாதிரி சூசைட் பண்ணுற மனநிலை வந்தது. அப்போ நானும் ஒரு மரத்தில் தூக்கு போட முயற்சி பண்ணேன். பட் அந்த டைம் ஒரு அந்த மரத்தில் சில பழங்கள் விழுந்தது. அதோடய டேஸ்ட்டை ருசித்த பிறகு எனக்கு என்னமோ தெரில, அந்த சூசைட் பண்ணக்கூடிய மனநிலையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த பழங்களை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேமிலிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்னாரு. அந்த இடத்துல ஹீரோ அந்த பழத்தை சாப்பிட்டதுனால உங்களுக்கு தற்கொலை எண்ணம் போயிடுச்சின்னு சொல்கிறத நம்ப சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம், சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மனதை மாற்றும். நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு அதிகாலை சூரியனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்தி சாயும் நேரத்தில் அந்த சிவப்பும் மஞ்சளும் ஆரஞ்சு நிறம் கலந்த சூரியனை பார்த்துருக்கீங்களா?
வானம் ஃபுல்லாக தூங்கும்போது நட்சத்திரத்தையும் பார்த்துருக்கீங்களா? முழு பௌர்ணமி நிலவு நகர்ந்து போகிறத பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எதையுமே பார்க்காம நீ எப்படி இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் சொல்கிறதுக்கு நீ ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே, பட் நீ வந்து சாக மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு. அது எனக்கு தேவையில்லை, நான் சொன்னபடி நீ பண்ணணும், பண்ணால் அந்த அமௌண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து ஒரு மியூசியத்துக்குள்ளே போயிடுறாரு. திரும்ப ஹீரோ வந்து வெளியே போயிட்டு திரும்ப அந்த மியூசியத்துக்கே வந்துட்டு அவர்கிட்ட, நீங்கள் எனக்கு எப்பயும் காலையில் ஒரு தடவை என்னை எழுப்பி பாருங்கள், சப்போஸ் எந்திரிச்சா என்னை கையை பிடிச்சி தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு திரும்ப வந்துடுறாரு. வரும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு சன்செட்டை பார்க்குறாரு, அந்த காட்சியை பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்ப போய் நைட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வந்து அந்த குழியில் வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு மேலே பார்த்தா ஒரு நிலா தெரியுது, மேகங்கள் வந்து அந்த நிலாவை மூடுது. அதுக்கப்புறம் இவர் அந்த வானத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷாட்டில் வந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அதோட அந்த படம் முடிஞ்சிருது. ஸோ டைரக்டர் வந்து அந்த ஹீரோ அவர் தற்கொலை பண்ணி இறந்தாரா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு இதையும் காமிக்கலை. என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது வாழ்கிறதுக்கு, சாவுறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளோட மனநிலை. அதை மாற்றிக்கிட்டால் எல்லாமே மாறிடும், தற்கொலை வந்து தீர்வு கிடையாது அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருப்பார். இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரே ஒரு கார், 3 பயணிகள், சந்திக்கும் பயணிகள், ஒரு வறண்ட மலை, 1.5 மணி நேரம் இதுதான் ஓடிட்டே இருக்கும். அந்த ஹீரோவோட நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் சந்திக்கும்போது பார்க்குற மனிதர்கள் மூலமாகவும் நம்ம மனநிலை மாறும். ஸோ நிறைய இயற்கை காட்சிகளை பார்ப்போம், நிறைய மனிதர்களோட பேசுவோம், வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.